Hi friends, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து Boat Rockerz 255 Pro ஹெட்போனோட அன்பாக்சிங் full review பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 500 ரூபாய்க்கு நீங்க ஹெட்போனை பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு ஹெட்போன் வாங்கணும்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வாங்கணும்னா நீங்க 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரெண்டு ஹெட்போன் வேணும்னா 800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஹெட்போன் வந்து 800 ரூபாய், ஒரு ஹெட்போன் வந்து 500 ரூபாய். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை பை பண்ணிக்கலாம். இப்போ போய் வாங்க நம்ம ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணும்போது நீங்க எப்படி 500 ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம், அது மட்டும் இல்லாம 800 ரூபாய்க்கு எப்படி ரெண்டு ஹெட்போன் வாங்கலாம்னு வீடியோக்குள்ள சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹெட்ஃபோனை வந்து நீங்க பை பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக்கிங்கை ஓப்பன் பண்றேன். பேக்கிங்கை நான் கட் பண்ணி உள்ளே வந்து எப்படிலாம் பாக்ஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்னோட அட்ரஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பிளர் பண்ணிட்டேன். இப்போ பேக்கிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாக்ஸை எடுத்து பார்ப்போம். பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே Rockerz 255 ப்ரோன்னு போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா வந்து போட்டோட சிம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் மேலே இருந்த கவரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது இல்லையா ப்ராடக்ட். இப்போ இதுக்கப்புறம் வந்து மேலே என்ன போட்டிருக்குன்னா போட், இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் போட்டிருக்கு. போட் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஸ்போர்ட்ஸ் எடிஷன் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி திரும்ப வாங்கலாம், அதாவது 500 ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட், 800 ரூபாய்க்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் தராங்க. எப்படி வாங்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. அங்கே போயிட்டு நம்மளோட சேனலோட பேர் சொன்னாலும் சரி, இல்லை நம்மளோட பேர் சொன்னாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ மெயினாக அந்த ப்ராடக்ட்டோட பேரை வந்து நீங்க அவங்களுக்கு டிஎம் பண்ணணும். அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. உங்களோட அட்ரஸை நீங்க போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியிலும் வந்து ப்ராடக்ட் தருவாங்க. இல்ல கூகுள் பே, ஃபோன் பே, நீங்க எதுல உங்களால பணம் கட்ட முடியுமோ நீங்க அதுல வந்து கட்டி ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க போயிட்டு அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பாக்ஸுக்கு பின்னாடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது அவசரமாக வெளியே போகணும், உங்களோட ஹெட்ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லைனா நீங்கள் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட யூசேஜை பொறுத்துன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஹெட்ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஹெட்ஃபோன் பார்க்கும்போதே எனக்கு கலரும் பிடிச்சிருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா ஏர் கப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி தான் தராங்க. மேனுஃபேக்சரிங் வாரண்டி வந்து உங்களுக்கு 1 இயர் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி தராங்க. இந்த கார்டை வந்து நீங்கள் இன்னும் நல்லா படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். இப்போ அடுத்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து போட் தரப்புலேருந்து வேறு என்னென்ன ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோட பிளேபேக் டைம்லாம் வந்து இந்த மேனுவலில் இருக்குது. இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போட்டோட வேறு ஹெட்ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்லெட்டை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து USB 2.0 சார்ஜிங் கேபிள். இப்போ வந்து நம்ம ஹெட்ஃபோனை எடுத்து பார்ப்போம். ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இந்த பாக்ஸை விட்டு இதை விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு கலரும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோனோட குவாலிட்டியும் சரி, நான் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. போட்டோட லோகோவும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். போட்டோட லோகோ வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோனோட இன்னர் சைடில் வந்து கிடச்சிருக்கு. ரெண்டு பக்கமுமே வந்து போட்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. போட்னு எழுதியிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பட்டன்ஸை பற்றி பார்ப்போம். வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ், ப்ளே அண்ட் பஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்ரோஃபோனும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட USB சார்ஜிங் கேபிளை இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கணும். மறந்துடாதீங்க, 1 ஹவர் மட்டும்தான் சார்ஜ் போடணும். 1 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டாலே இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 1 மணி நேரம் சார்ஜ் போட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட யூசேஜை பொறுத்து. ஹெட்ஃபோனை இப்போ நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, ஹெட்ஃபோனோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களோட காதுலேருந்து கழண்டு வராது. நான் யூஸ் பண்ணிட்டேன், பர்சனலாக யூஸ் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன் வந்து என்னோட காதில் வந்து நல்லாவே ஃபிட் ஆகுது. எனக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து உறுத்துற மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. ரொம்பவே சாஃப்டான ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்கக்கூடிய ஏர் கப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஏர் கப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. மறந்துடாமல் வந்து நீங்கள் 1 ஹவர் மட்டும் தான் சார்ஜ் போடணும், அதுக்கு மேலே சார்ஜ் போடாதீங்க.
ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனல் இருக்கு இல்லையா, அதாவது டெக் தமிழ் பிரகாஷ் இருக்கு இல்லையா, இதே மாதிரியே வந்து நம்ம ரீசெண்டாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடாக எதுவுமே பேசுறது கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் இஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு தேவை. போயிட்டு நம்மளோட பிரகாஷ் செல்வம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஈஸி தான். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட் லிங்க் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஹெட்ஃபோன் ப்ராடக்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அவர் நியூ சேனல் லிங்க்னு போட்டு நம்மளோட சேனல் நேமும் போடுறேன், பிரகாஷ் செல்வம்னு. அந்த சேனலோட லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நியூ சேனலுக்குள்ளே போயிடுவீங்க. அங்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்கே நான் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வீடியோஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது வீடியோ கொடுத்தாலும் அந்த சேனலில் வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஷவுட் அவுட், அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்தா தான் வந்து நானும் வந்து இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் வந்து அந்த சேனல்லையும் கொடுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ ஹெட்ஃபோனை எப்படி ப்ளூடூத்தோட என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஃபர்தராக இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஹெட்ஃபோனை ப்ளூடூத்தோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹெட்ஃபோன் ஆன் பண்ணும். ஹெட்ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, லைட் எரியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஹெட்ஃபோன் வந்து பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளோட மொபைலில் வந்து நம்ம ப்ளூடூத்தை ஆன் பண்ண போகிறோம். நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து சர்ச் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள் டிவைஸில் உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ராக்கர்ஸ் 255 ப்ரோன்னு காமிக்குது இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட நேம். அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு பேர் பண்ணணுமான்னு கேட்குது. நான் வந்து பேருன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து உங்களோட மொபைலோட கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹெட்ஃபோன் வந்து நம்மளோட மொபைலோட கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அங்கே பேட்டரி பர்சன்டேஜும் காமிக்குது. 90% வந்து இப்போ இந்த போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ ஹெட்ஃபோனில் வந்து சார்ஜ் இருக்குன்னு உங்களுக்கு அங்கே காமிக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சவுண்டு குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிடுவீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டோட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, இப்போ வந்து மியூசிக்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கேளுங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த ஹெட்ஃபோனை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோவை வந்து நான் இந்த ஹெட்ஃபோனால் தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணேன். இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு தான் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நான் எடிட் பண்ணேன். சவுண்டு குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த 500 ரூபாய் விலைக்கு இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. அது வந்து பேட்டரி பேக்கப் வகையிலையும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சவுண்டு குவாலிட்டிலையும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட குவாலிட்டிலையும் சரி, நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நான் வால்யூமை வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். மேலே இருக்கு இல்லையா ஃபஸ்ட் பட்டன், அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ அடுத்து வந்து நான் இன்னும் வந்து வால்யூம் உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நான் மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். வால்யூமை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, வால்யூம் வந்து இன்க்ரீஸும் ஆகுது. இப்போ ப்ளே அண்ட் பஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் பஸ் பண்ணிட்டேன். மியூசிக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் ப்ளே பண்ணுறேன். திரும்பி அந்த பட்டனே கிளிக் பண்ணனா எனக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் சாங்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் சாங்க்கும் போகலாம். அதுக்கு அந்த வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு இல்லையா, அதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் சாங்க்கு போயாச்சு. நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ சவுண்டு குவாலிட்டி பாருங்கள். இப்போ அடுத்த சாங் சவுண்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிடுவீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எப்படி 500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், 800 ரூபாய்க்கு 2 ப்ராடக்ட் வாங்கணும்னு நான் முன்னாடியே சொன்னேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு நீங்கள் போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ இந்த போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட மெசேஜ் செக்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டோட நேமை நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தருவாங்க. நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ப்ராடக்ட் டெலிவரி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல்
கேஷ் ஆன் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவைலபிளில் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணா கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கூகுள் பே, ஃபோன்பேல உங்களுக்கு எதில் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதில் வழியாக உங்களுக்கு பணம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ப்ராடக்ட் நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராடக்ட் வாங்கினா அவங்களும் ப்ராடக்ட் வாங்கிப்பாங்க. அடுத்து இன்னொரு நல்ல ப்ராடக்ட்டோட இன்னும் விலை கம்மியான ப்ராடக்ட்டோட கூடிய சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.